Samachi Kalvi 10th Max Example 7.27. A funnel consists of a frustum of cone attached to a cylindrical portion 12 cm long. அதாவது ஒரு சிலிண்டர் இருக்குது. ஓகே, அந்த சிலிண்டருடைய லாங்னு சொல்கிறது என்னது? இந்த இடத்துல ஹைட்டு சொல்கிறாங்க. அந்த ஹைட்டு வந்து 12 சென்டிமீட்டராக இருக்குது. இப்போது ஒரு டனல் கன்சிஸ்ட் ஆஃப் மொத்தமாக ஒரு டனல். அந்த டனல் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அட்டாச் டு சிலிண்டர் போர்ஷன். இந்த சிலிண்டர் போர்ஷனுக்கு கூட தான் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரஸ்டங்கிற போது நமக்கு தெரியும் ஷேப் என்ன மாதிரி இருக்கும், பக்கெட் மாதிரி இந்த மாதிரி பாட் சைஸில் இருக்கும். ஓகே, இப்போது இந்த கோனும் ஃப்ரஸ்டமும் இந்த சிலிண்டரும் சேர்ந்தது தான் டனல். ஓகே, போர்ஷன் 12 சென்டிமீட்டர் லாங் அட்டாச்ட் அட் த பாட்டம். ஸோ சிலிண்டர் தான் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. மேலே தான் என்ன இருக்குது? நமக்கு ஃப்ரஸ்டம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. சரி, இப்போது இஃப் த டோட்டல் ஹைட் டு பி 20 சென்டிமீட்டர், இது மொத்தமாக இங்கேருந்து இது வரைக்குமே வந்து 20 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக 20 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இது 12 இருந்துச்சுன்னா 12 minus 8 எவ்வளோ? 20 minus 12 எவ்வளோ? இட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃப்ரஸ்டமுடைய ஹைட் எவ்வளவா? இட் இஸ் 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போது diameter of the cylinder portion to be 12 cm. இதோட டோட்டல் diameter of a cylinder வந்து 12 cm. அப்போ ரேடியஸ் எவ்வளவு? 6 cm. ஓகே, இப்போ diameter of top of the funnel வந்து 24 cm. ஸோ top of the tunnel. ஸோ கீழே இருக்கக்கூடிய ரேடியஸ் கண்டிப்பாக என்ன இருக்கும்? 6 தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய diameter 12 இருந்துச்சுன்னா ரேடியஸ் எவ்வளவா இருக்கும்? இட் இஸ் 12 cm இருக்கும். புரியுதா? ஓகே, இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சர். என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஃபனல். நான் டனல் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபனல். சரி, இப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்காம எப்படி கேட்குறாங்க? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா. அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வெளியிடத்து. இப்போ இது இந்த இருக்குன்னா பார்க்கக்கூடிய இடம். கரெக்டாக நமக்கு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வெளியில் உள்ளது. ஸோ இது வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ இப்படி நாட்டி இருக்குது. நமக்கு என்ன தெரியும் பார்க்குறத? இந்த மாதிரி தானே தெரியும், இந்த மாதிரி தானே தெரியும். ஸோ வாட் இஸ் தட்? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. ஓகே, ஸோ நான் எப்படி எழுதிக்கலாம்? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஓகே CSA ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் CSA ஆஃப் ஃப்ரஸ்டம். ஓகே, இப்போது சிலிண்டருடைய CSA என்ன? இட் இஸ் 2πRH. ஸோ இங்கேயும் என்ன? ரெண்டுமே ஹைட் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் H1 போடுறேன். நெக்ஸ்ட் CSA ஆஃப் ஃப்ரஸ்டம் என்ன இருக்கும்? பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு எல். ஓகே, இப்போ நல்லா பாருங்கள். கேபிட்டல் ஆர் வந்து 12 தெரியும், ஸ்மால் ஆர் வந்து 6 தெரியும். இங்கேயும் ஸ்மால் ஆர் 6 தெரியும், ஹைட் 12 தெரியும். what about எல்? எல்லுங்கிறது என்னது? இட் இஸ் ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் ஃபார்முலானா எல் கண்டுபிடிக்கிறதுக்கு இட் இஸ் ரூட் ஆஃப் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். கரெக்டா? சரி, இப்போது ஹெச் ஸ்கொயர் அப்படிங்கிறது இந்த. ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் எவ்வளவு? இட் இஸ் 12 மைனஸ் ஸ்மால் ஆர் எவ்வளவு? இட் இஸ் 8. இட் இஸ் 6. ஓகே, த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இது எவ்வளவு? ஹைட் எவ்வளவு? இட் இஸ் 8 ஸ்கொயர். ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 12 minus 6 is what? 6 square. What is 6 square? It is 36 plus 8 square எவ்வளவு? It is 64 which is equal to root of 100. ஸோ L வந்து எவ்வளோ கிடைக்கும்? 10. எல்லாமே சென்டிமீட்டர் இருக்கிற லென்த் என்னது? சென்டிமீட்டர். சரி, இனி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? ஸோ therefore outer surface area is equal to 2π into R எவ்வளவு? 6. height எவ்வளவு? 12 plus pi. ஓகே, பை எப்படி வச்சுக்கலாம்? பை ஆர் ப்ளஸ் ஆர். கேபிட்டல் ஆர் எவ்வளவு? இதுக்கு 12. ஸ்மால் ஆர் எவ்வளவு? 6 இன்ட்டு எல். எல் எவ்வளவு? 10. ஓகே, இப்போ பை வந்து காமன் தானே. ஸோ வெளியில் பை எடுத்துக்கலாமா? ஓகே, ஸோ பை வெளியில் காமன் எடுத்தோன்னா 2 இன்ட்டு 6 இன்ட்டு 12 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும்? 12 ப்ளஸ் 6 இஸ் வாட்? வாட் இஸ் 12 ப்ளஸ் 6? இட் இஸ் 18. 18 இன்ட்டு 10 இஸ் வாட்? 180. இல்லைனா 18 இன்ட்டு 10 வச்சுக்கலாம். சரி, இப்போ which is equal to pi into 6 2s are 12. 12 into 12 is 144 plus இது என்ன இருக்கும்? 180. சரி, which is equal to
which is equal to பைங்கிறத நான் 22/7 போட்டுக்கிறேன் into 144 plus 180. 144 plus 180 எவ்வளவு? It is 324. So 324. ஓகே, இப்போ கேன்சல் ஆகுமா? போட்டா it is 24, I mean 3, இப்படி வேணால் போட்டு பார்த்துருங்க. 324 divided by 7 போட்டாக்கா it is 4, 28, 44 வரும். நெக்ஸ்ட்டு 6 போட்டாக்கா it is 42, again 20 வரும். நெக்ஸ்ட் ஸோ decimal point வந்தாக்கா it is 12 and 14, sorry 2 and 14, so 6 is 0, next 8, 56, so 4, அடுத்து 5. ஸோ நமக்கு என்ன வரும்? 22 into 46.285 இருக்கும். ஓகே, ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணோன்னா 22 into 46.29 வரும். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 46.29 into 22 போட்டோம்னா it is 18, 5, 12, 9, 9 2, 5, 8, 8, 13, 8, 10. ஸோ 1018 ரெண்டு டெசிமல் பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட் இங்கே வைக்க. ஓகே, ஸோ கரெக்டாக 46.29, 18, 5, 12, 9. Yes, correct. So which is equal to 1018.38. எல்லாமே என்னது? சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் funnel. Outer surface area of funnel is equal to 1018.38 centimeter square. That's all.